அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வகுப்புகளில் உயிரெழுத்துக்களை பற்றியும் மெய்யெழுத்துக்களை பற்றியும் நிறைய பார்த்துட்டோம். இந்த வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை ஆங்கிலத்தில் வவல்ஸ்னு சொல்லலாம், மெய்யெழுத்துக்களை ஆங்கிலத்தில் கான்சனன்ட்ஸ்னு சொல்லலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கிறத பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இது இரண்டும் இணைஞ்சி தான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இங்கே உருவாகி இருக்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்கிற 216 எழுத்துக்களையும் நான் உச்சரிக்கிறேன். அதோட ஓசையை கவனமாக கவனிங்க. கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ, ngா, ngா, ngி, ngி, ngu, ngu, nghe, nghe, ngay, ngó, ngô, ngâu, cha, cha, chi, chi, chu, chu, che, che, chei, cho, cho, chou, nhá, nhá, nhí, nhí, nhú, nhú, nhé, nhé, nhây, nhó, nhô, nhau, đá, đá, đi, đi, đu, đu, đê, đê, đây, đô, đô, đâu, na, na, ni, ni, nu, nu, nê, nê, nay, nô, nô, nâu, ta, tha, thi, thi, thu, thu, thế, thê, thây, thô, tô, tâu, na, na, ni, ni, nu, nu, nê, nê, nay, nô, nô, nâu, pa, pa, pi, pi, pu, pu, pe, pe, pay, po, po, pau, ma, ma, mi, mi, mu, mu, me, me, may, mo, mo, mau, ya, ya, yi, yi, yu, yu, ye, ye, yay, yo, yo, yau, ra, ra, ri, ri, ru, ru, re, re, ரை, ரோ, ரோ, ரௌ, லா, லா, லி, லீ, லு, லூ, லே, லே, லை, லோ, லோ, லௌ, வா, வா, வி, வி,
உ ஊ வே வே வை ஓ ஓ வௌ ழ ழா ழி ழீ ழு ழூ ழே ழே ழை ழோ ழோ ழௌ லா லா லி லீ லு லூ லே லே லை லோ லோ லௌ ரா ரா ரி ரீ ரு ரூ ரே ரே ரை ரோ ரோ ரௌ நா நா நி நீ நு நூ நே நே நை நோ நோ நௌ. இப்படி உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 இணைந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 உருவாகுது. மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்தின் முதல் எழுத்தான ஆ மட்டும் இணைந்தால் வரக்கூடிய எழுத்துக்களை இப்ப பார்க்கலாம். கா, ஙா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. இந்த உயிரெழுத்துக்கள் 12யும் மெய்யெழுத்துக்கள் 18யும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதும். அது இணைஞ்சி உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் 216 ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். உயிரெழுத்துக்கள் எல்லாம் வார்த்தைகளுக்கு முதல் எழுத்தா தான் வரும்னு ஏற்கனவே சொன்னேன். மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வார்த்தைகளுக்கு இடையெழுத்தாவோ அல்லது கடைசி எழுத்தாகவோ தான் வரும். ஆனா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் வார்த்தைகளுக்கு முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடைசியிலும் வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா கத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.